பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸின் திருமண நாளையொட்டி வாழ்த்து பெற பாமக தலைவர் அன்புமணி குடும்பத்தோடு தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். கருத்து வேறுபாட்டால ராமதாஸ், அன்புமணி தனித்தனியாக செயல்பட்ட நிலையில இந்த சந்திப்பால முடிவுக்கு வருகிறதா முரண்பாடு என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. பாட்டாளி மக்கள் கட்சியில உட்கட்சி விவகாரம் வெடிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் அன்புமணி மீது ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட அதற்கு எந்த விதமான ஒரு எதிர்வினையும் ஆற்றல. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு தந்தை திரு ராமதாஸை அன்புமணி தற்போது சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறாரு. குடும்பத்தினரோடு இன்று அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா ராமதாஸ், சரஸ்வதி ஆகியோருக்கு இன்று 61வது திருமண நாள். இதற்காக அங்கு ஏற்பாடுகள் எல்லாம், கொண்டாட்டங்கள் எல்லாம் களை கட்டி இருக்கின்றன. பெற்றோர்களை சந்தித்து இந்த நேரத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அன்புமணி குடும்பத்தோடு அங்கு சென்றிருக்கிறார். அன்புமணிக்கு ஆரத்தி எடுத்து அங்கு குடும்பத்தினர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அன்புமணி மனம் விட்டு பேசுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எனவே கடந்த கால அந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து ஒரு மீண்டும் அந்த உறவை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மனம் விட்டு பேசுவதன் மூலம் அந்த பிரச்சனைகள் எல்லாம், குடும்ப பிரச்சனைகள் சரியாவதற்கு, கருத்து வேறுபாடுகள் சரியாவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவே கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பிற்கு பிறகு அன்புமணி செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அவர் என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெற்றோரை, குறிப்பாக ராமதாஸை சந்தித்து அன்புமணி பேசுவது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புரியவர்களா? தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.